one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. பிடி நேஷன்ல இன்னைக்கு நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் நடந்திருக்கூடிய சம்பவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த வகையில முதல்ல நம்ம பார்க்க போற விஷயம், பாஜக மூத்த தலைவர்கள்ல ஒருத்தரான எல்கே அத்வானிக்கு பாரத் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறதா பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பா தன்னுடைய எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டிருக்கக்கூடிய பிரதமர் மோடி, எல்கே அத்வானிஜிக்கு பாரத் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறத பகிர்றதுல ரொம்பவே மகிழ்ச்சி அப்படின்னும், நாட்டின் மிகப்பெரிய இந்த கௌரவம் குறித்து அத்வானி கிட்ட பேசி வாழ்த்துக்களை தெரிவிச்சதாகவும், நம்ம காலத்துல ரொம்பவே மதிக்கப்படக்கூடிய அரசியல்வாதிகள்ல ஒருத்தரா அத்வானிஜி இருக்காரு. இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு அவர் செய்த பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே மகத்துவமானது. ஒரு அடிமட்ட தொண்டனா தொடங்கி நம்முடைய நாட்டின் துணை பிரதமரா உயர்ந்தவர், உள்துறை அமைச்சராகவும் தகவல் தொடர்பு துறை அமைச்சராகவும் சிறப்பா பணியாற்றினாரு. அவருடைய நாடாளுமன்ற விவாதங்கள் முன்னுதாரணமா இருந்திருக்கு. தேசிய ஒருமைப்பாடு மற்றும் கலாச்சார மறுமலர்ச்சியை மேம்படுத்துறதுக்காக இணையற்ற முயற்சிகளை அத்வானி மேற்கொண்டிருக்காரு. அவருக்கு பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்ட இந்த தருணம் தனக்கு ரொம்பவே உணர்ச்சி மிகுந்தது அப்படின்னும், அவரோட பழகுறதுக்கும் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கும் எண்ணற்ற வாய்ப்புகள் கிடைத்தத தான் எப்பவுமே ஒரு பாக்கியமா கருதுவேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. பாரத் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தன்னுடைய தந்தைக்கு பிரதிபா அத்வானி இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகள் இணையத்துல வேகமா பரவிக்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில செய்தியாளர்களை சந்திச்சு பேசியிருக்கக்கூடிய பிரதிபா அத்வானி, நாட்டின் மிக உயரிய குடிமகன் விருது தன்னுடைய தந்தைக்கு வழங்கப்பட்டதுல மொத்த குடும்பமும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. தன்னுடைய முழு வாழ்க்கையையும் நாட்டுக்காக அர்ப்பணித்திருக்கக்கூடிய அவருக்கு இந்த விருது அறிவிச்சதுனால தன்னுடைய தந்தை ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கிறதாகவும், பிரதமர் மோடிக்கும் நாட்டு மக்களுக்கும் நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா, புற்றுநோயினால உயிரிழந்துட்டதா சொல்லப்பட்ட பாலிவுட் நடிகை ஒருத்தவங்க தான் உயிருடன் இருக்கிறதா இப்போ இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டு பலரையும் அதிர்ச்சியடைய செய்திருக்காங்க. பிரபல பாலிவுட் நடிகை பூனம் பாண்டே சர்விக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பை புற்றுநோயினால பாதிக்கப்பட்டு உயிரிழந்துட்டதா நேற்றைய தினம் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு பதிவு வெளியே இருந்துச்சு. இந்த பதிவு அவங்களுடைய ரசிகர்கள் மத்தியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த தகவலை பூனம் பாண்டேவின் மேனேஜர் அவங்களுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவிட்டு இருந்ததா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் இன்று பூனம் பாண்டே மீண்டும் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு பதிவு போட்டு பலரையும் ஷாக் அடைய வைத்திருக்காங்க. புற்றுநோயினால பாதிக்கப்பட்டு உயிரிழந்துட்டதா சொல்லப்பட்ட பூனம் பாண்டே தான் உயிரோட தான் இருக்கிறதாகவும், ஆனா துரதிருஷ்டவசமா ஏராளமான பெண்கள் சர்விக்கல் கேன்சர்னால பாதிக்கப்பட்டு உயிரிழக்கிறாங்க அப்படின்னும், இது தொடர்பா விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இந்த மாதிரி ஒரு பதிவு போட்டதா சொல்லிருக்காங்க. மேலும் தான் ஆரோக்கியமா இருக்கிறதாகவும், இந்த நோயினால இனிமேல் யாரும் உயிரிழக்க கூடாது அப்படின்னும் பதிவிட்டிருக்காங்க. இந்த தகவல் அடுத்து அவங்களுடைய ரசிகர்கள் சற்று நிம்மதி அடைந்திருக்கக்கூடிய நிலையில பூனம் பாண்டேவின் இந்த செயல் இப்போ சமூக வலைதளத்துல பெரும் பேசு பொருளா மாறியிருக்கு. அடுத்ததா, வரும் மக்களவை தேர்தல்ல காங்கிரஸ் 40 சீட் வெல்றதே சந்தேகம் அப்படின்னு மேற்கு வங்க மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி பேசியிருக்க விஷயம் பெரும் பேசு பொருளா மாறியிருக்கு. மக்களவை தேர்தல் களம் சூடு பிடிக்க தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சி மோதலும் நாளுக்கு நாள் அதிகரித்தே காணப்படுது. மேற்கு வங்கத்துல காங்கிரஸ் மற்றும் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இடையில தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்து வருது. இதுக்கு சுமூக தீர்வு எட்டப்படும் அப்படின்னு கருதப்பட்ட நிலையில மம்தா பானர்ஜியுடைய பேச்சு இப்போ சர்ச்சையை கிளப்பியிருக்கு. கடந்த வெள்ளிக்கிழமை முர்ஷிதாபாத்ல தர்ணா ஒண்ணத்துல கலந்துகிட்டு பேசியிருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி, பாரத் சூடோ நியாய யாத்திரை மேற்கு வங்கத்தின் 6 மாவட்டங்கள்ல பயணித்திருக்கு. அது வெறும் ஒரு போட்டோ ஷூட்டுக்காக தான். மாநிலத்துல சிறுபான்மையினருடைய வாக்குகளை பிரிக்கிறதுக்காக வந்த புலம்பெயர் பறவைகள் அவங்க வரும் மக்களவை தேர்தல்ல காங்கிரஸ் 300 தொகுதிகள்ல போட்டியிடணும் அப்படின்னு நாங்க முன்மொழிந்தோம். ஆனா அவங்க அதுக்கு செவி சாய்க்கவே இல்லை அப்படின்னும், இப்போ மேற்கு வங்கத்துல காங்கிரஸ் இஸ்லாமிய வாக்குகளை குறிவைத்து பயணிக்கிறாங்க அப்படின்னும், ஆனா எதிர்வரும் மக்களவை தேர்தல்ல காங்கிரஸ் 40 தொகுதிகளை கைப்பற்றுறதே சந்தேகம்தான் அப்படின்னு பேசியிருக்காங்க. மேலும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி விஷயத்துல திறந்த மனசோட தான் அணுகுறோம். அவங்களுக்கு 2 தொகுதிகளை தர முன் வந்தோம். ஆனா காங்கிரஸ் அதுக்கு உடன்படல. இப்போ தொகுதி பங்கீடு தொடர்பா எங்களுக்குள்ள எந்த பேச்சுவார்த்தையும் இல்ல அப்படின்னும், இனிமே மேற்கு வங்கத்துல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட்டு பாஜகவை வீழ்த்துவோம் அப்படின்னு பேசியிருக்காங்க. இவங்களுடைய இந்த பேச்சு இப்போ பெரும் பேசு பொருளா மாறியிருக்கு. அடுத்ததா, டெல்லி மாநில முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அந்த மாநில போலீசார் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. டெல்லியில ஆம் ஆத்மி அரசை கவிழ்க்கிறதுக்காக
பாஜக திட்டமிட்டிருக்கிறதா அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தாரு. இதுக்கிடையில கடந்த வாரம் ஆம் ஆத்மி ஆட்சியை கவிழ்க்க தங்களுடைய கட்சி எம்எல்ஏக்கள் கிட்ட பாஜக பேரம் பேசினதாகவும் ஒரு எம்எல்ஏக்கு தலா 25 கோடி ரூபாய் அப்படின்னு 7 எம்எல்ஏக்கள் கிட்ட பேரம் பேசினதா பரபரப்பான குற்றச்சாட்டை அரவிந்த் கெஜ்ரிவால் முன்வைத்தாரு. இவருடைய இந்த குற்றச்சாட்டை டெல்லி மாநில பாஜகவினர் மறுத்ததோடு பேரம் பேசினதுக்கான ஆதாரத்தை வெளியிடணும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் கெஜ்ரிவால் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பாஜக மீது சுமத்துறதாகவும் இதனால அவர் மீது உரிய சட்ட நடவடிக்கையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாநிலத்தின் பாஜக கட்சி தலைவர் வீரேந்திர சச்தேவா தலைமையில உயர்மட்ட குழு டெல்லி காவல் ஆணையர்கிட்ட புகார் கொடுத்தாங்க. இந்த நிலையில தான் டெல்லி போலீசின் குற்றப்பிரிவு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இது தொடர்பா பேசியிருக்கக்கூடிய பாஜகவின் வீரேந்திர சச்தேவா என்ன சொல்லிருக்காருன்னா, அரவிந்த் கெஜ்ரிவாலின் போலி குற்றச்சாட்டுக்கு நாங்க கண்டனம் தெரிவிக்கிறோம். போலீசார் அவருக்கு நோட்டீஸ் அனுப்புனது தங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கிறதாகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டின மாதிரி எந்த எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசி அணுகப்பட்டது அப்படிங்கிற விவரங்களை தெரிவிக்கணும்னு சொல்லிருக்காரு. பஞ்சாப் மாநில ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தன்னுடைய பதவியை திடீர்னு ராஜினாமா செய்திருக்காரு. தனிப்பட்ட காரணங்களுக்காக பதவியை ராஜினாமா செய்யறதா பன்வாரிலால் புரோஹித் அறிவிச்சிருக்காரு. பஞ்சாப் மாநில அரசுக்கும் கவர்னருக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வந்த நிலையில இந்த திடீர் முடிவை எடுத்திருக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. நிலுவையில் இருக்கக்கூடிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் தருவது தொடர்பா பஞ்சாப் அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையில கடும் மோதல் நிலவி வந்துச்சு. இந்த நிலையில தான் இப்போ திடீர்னு தன்னுடைய பதவி விட்டு விலகிறதா அவர் அறிவிச்சிருக்காரு. ஏற்கனவே பன்வாரிலால் புரோஹித் தமிழ்நாடு, அசாம், மேகாலயா உள்ளிட்ட மாநிலங்கள்ல ஆளுநரா இருந்த விஷயம் குறிப்பிடத்தக்கது. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.